ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏன் நல்ல ரிசல்ட் வருது அண்ட் ஏன் ஃபஸ்ட் காப்பி யூஸ் பண்ணால் ஏன் நல்ல ரிசல்ட் வருதில்லை, ஏன் ஆல்மோஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கும் அப்படி தானே இருக்குது அப்படின்ற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கொஞ்சம் அது டெக்னிக்கலாக நம்ம வந்து அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வெறும் அந்த பிராண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர ப்ராடக்ட் பார்க்க சேமாக இருக்கலாம். பட் அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் வந்து அது செட்டில் ஆகிற டைம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபினிஷ் பார்க்கும்போது பிகினர் கிட் அண்ட் ஒரு மேக்கப் கிட்டை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு மேக்கப் கிட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம மார்க்கெட்டில் போகிறப்போ நம்ம பார்க்குற வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் காப்பி அண்ட் ஒரிஜினல் காப்பின்னு சொல்லி 2 வேரியண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வேரியண்ட் அவைலபிள் எப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கெஸ் பண்ணலான்னா, ஒரு சிம்பிள் ரூல், ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மேக் ப்ராடக்ட்டே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் ஒரு 300 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அதே ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட் வந்து 1300 நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு எக்கனாமிக் பேசிஸில் நம்மளுக்கான ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு வேலை வந்து ஓகே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, கொஞ்சம் சீப்பராக இருக்குது அப்படின்றது ப்ராடக்ட் குவாலிட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ரைஸ் பின்னாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாமளே அது வாங்கி நம்மளோட கிட்டில் ஆர்கனைஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட கிட்டில் வந்து ஆட் ஆன் பண்ணுறப்போ என்னாகும், நம்மளுக்கு அச்சீவ் பண்ண வேண்டிய நினைக்கிற ஒரு லுக் நம்ம பார்த்து நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நம்மளுக்கு வேணுன்ற ஒரு லுக்கு வந்து அதே மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாததுக்கு மெயின் ரீசன் ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ எப்பவுமே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணுறப்போ சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, குவாலிட்டி பார்த்து நம்ம எப்பயுமே ஆட் ஆன் பண்ணுறது இட்ஸ் அ மஸ்ட். ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏன் நல்ல ரிசல்ட் வருது அண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் காப்பி யூஸ் பண்ணால் ஏன் நல்ல ரிசல்ட் வருதில்லை, ஏன் ஆல்மோஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கும் அப்படி தானே இருக்குது அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கொஞ்சம் அது டெக்னிக்கலாக நம்ம வந்து அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறோம் அப்படின்னா, ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து கொடுக்குறப்போ அவங்க என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்கோயிங் ட்ரெண்ட்ஸ், ஆன்கோயிங் மேக்கப் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஆன்கோயிங் டெக்னாலஜி எப்படி இருக்குது, லைக் ஒரு விஷுவல் டெக்னாலஜியாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற கேமரா, ஃபோன் கேமராஸ் இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் கேமராஸாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷுவலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி ஃபார்முலேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்கின்லனாலுமே ஒர்க் பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரி லுக்னாலுமே நம்ம க்ரியேட் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வெறும் அந்த பிராண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர ப்ராடக்ட் பார்க்க சேமாக இருக்கலாம். பட் அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் வந்து அது செட்டில் ஆகிற டைம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபினிஷ் பார்க்கும்போது விஷுவலில் நம்மளுக்கு எப்பவுமே அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகாது. பிகாஸ் அதை க்ரியேட் பண்ணுறது யார், லைக் நம்மள மாதிரி இருக்கிற ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்காததுனால தான் அந்த பிராண்ட் நேம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரெப்ளிகா ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே லுக் அதே மாதிரி க்ரியேட் ஆகணும், ஆனால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பிராண்டை அப்படியே ரெப்ளிகா பண்ணணும். ஸோ இது மட்டும் நம்ம கொஞ்சம் எப்பவுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராடக்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் எந்த மாதிரி லுக்காக இருக்கட்டும் இல்லை எந்த மாதிரி ஒரு ஃபினிஷாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற கான்ஃபிடென்ட் வந்து எப்பவுமே ஒரிஜினல் ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திருப்பி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது, ப்ராடக்ட் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ரைஸ் பக்கம் போகாது. ஃபர்ஸ்ட் காப்பி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நிறைய பேர் சொல்லலாம், இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் காப்பி யூஸ் பண்ணி சேம் ரிசல்ட்டே எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். பட் அதுக்கான பின்னாடி சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜிக். ஸோ நிறைய பிரைட்ஸோ இல்லை நிறைய கிளைண்ட்ஸும் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்கிற ரீசன் வந்து அவங்க ஸ்கின்னை வந்து அவங்க ஸ்கின் மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மேக்கப் அப்ளை பண்ணும்போது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் காப்பி க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம், லைக் நம்மளுக்கு ஃபார்முலேஷனில் சேஞ்சஸ் இருக்கலாம், அதோட காம்போனன்ட்ஸில் சேஞ்சஸ் இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்மளோட நார்மலான ஹியூமன் ஸ்கின்னுக்கும் நம்ம நார்மலாக இருக்கிற கிளைமேட்டுக்கும் அது செட் ஆகாது. அது செட் ஆகாமல் இருக்கிறதுனால ஸ்கின் அலர்ஜிக் வரலாம், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஸ்கின்னில் நிறைய பிரேக் அவுட்ஸ் வரலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து மேக்கப் டக்குன்னு ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கான ரீசனும் மேஜர் ரீசன் அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ்க்கும் ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நிறைய டியூரேஷன்லேருந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ப்ராடக்ட் பார்த்ததும் வந்து ஃபஸ்ட் காப்பியாக டூப்ளிகேட்டானு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். அஸ் அ பிகினராக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ரீசன் வந்து எப்பயுமே வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட கிட்டில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் பெட்டர் ஒரு ஆத்தரைஸ்டு வெப்சைட்ஸில் போய் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த ப்ராடக்ட்கான ஸ்டாண்ட் அலோன் ஸ்டோர்ஸ், அந்த ப்ராடக்ட்கான ஸ்டோரு எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே தேடி போய் பார்த்து அதை ஃபீல் பண்ணி நீங்கள் வாங்குறது இட்ஸ் அ சேஃபர் சைட். ஏன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1 hour இல்லை 2 hours அந்த ப்ராடக்ட் எவ்வளோ நேரம் நம்ம கையிலையோ இல்லை நம்ம ஸ்கின்ல இருந்தாலும் நம்ம ஸ்கின் மாதிரியே ஃபீல் ஆகும். இல்லை இதே ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அது கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒன்று ப்ராடக்ட் சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகும், அதாவது நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கலர் சேஞ்ச் தெரியும். செகண்ட் ரீசன் வந்து நம்மளுக்கு ஸ்கின் வந்து நம் ஃபீல் ஆகிடும். ஸ்கின் வந்து நம்ம அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸை க்ளீன் பண்ணும்போது நம் சென்சேஷன் கொடுத்துரும். ஸோ அது நம்ம ஸ்கின்னோட ஃபீல் திருப்பி வரதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லேயே வந்து அந்த ப்ராடக்ட் ஒரிஜினலாக இல்லை ஃபஸ்ட் காப்பியான்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் த சேஃபர் சைடு எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, புதுசாக நீங்கள் வந்து அது போய் ஆட் ஆன் பண்ணுறீங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டோருக்கு போய் ப்ராடக்டை வாங்கி ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே ஆட் ஆன் பண்ணிக்கிறது சேஃபர் சைடு.